மருதநாடு என்ற கிராமத்தில் சம்பத்தன் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி. ஆனால் கிராமத்தில் குடிநீர் குறைவு. ஒரே ஒரு கிணறு மட்டுமே. வெயில் காலத்தில் அது எளிதாக காய்ந்துவிடும். ஒரு நாள் சம்பத்தன் வயலை உழுது கொண்டிருந்தான். அப்போது ஒரு சிறிய பள்ளத்தை கண்டான். அதில் மழை நீர் தங்கியிருந்தது. அவனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. இந்த பள்ளத்தை ஒரு சிறிய குளமாக மாற்றலாம் என்று நினைத்தான். அவன் வேலை முடிந்தவுடன் அந்த பள்ளத்தின் அருகே கற்களை வைத்தான். அடுத்த நாள் மேலும் மண் சேர்த்தான். மூன்றாவது நாள் பள்ளத்தை சற்று அகன்றான். கிராமத்தில் சிலர் அவனை பார்த்து சிரித்தார்கள். இது எதற்காக என்று கேட்டார்கள். சம்பத்தன் மெதுவாகச் சொன்னான், இது நமக்காக. சில நாள்களில் குளம் வடிவம் பெற்றது. மழைக்காலம் வந்து சேர்ந்தது. ஒரு பெரிய மழை பெய்தது. அடுத்த நாள் கிராம மக்கள் வியந்தனர். சம்பத்தன் செய்த குளம் நீரால் நிறைந்திருந்தது. குளநீரை எல்லோரும் எளிதாக எடுத்தனர். கிணறு காய்ந்தாலும் மக்கள் தண்ணீர் கிடைத்தது. முந்தைய காலத்தில் சிரித்தவர்களே இப்போது சம்பத்தனை பாராட்டினர். ஒரு முதியவர் சொன்னார், நீ எதையும் சொல்லாமல் எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்தாய். இந்தச் செய்தி மன்னனிடம் சென்றது. மன்னன் கிராமத்துக்கு வந்தார். அவர் சம்பத்தனை பார்த்து கேட்டார், நீ இதை ஏன் செய்தாய்? சம்பத்தன் சொன்னான், மன்னனே, தண்ணீர் எல்லாருக்கும் தேவையானது. சிறிது முயற்சி செய்தால் மக்கள் நன்மை பெறுவார்கள் என்று நினைத்தேன். மன்னன் மகிழ்ந்தார். நல்ல செயலை கொஞ்சமும் பெருமை பேசவில்லை என்றார். அவர் கிராமத்தில் ஒரு பெரிய குளம் அமைக்க உத்தரவிட்டார். அதற்கு பொறுப்பாளராக சம்பத்தன் நியமிக்கப்பட்டான். சில மாதங்களில் அந்த குளமும் தயாரானது. கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை முடிந்தது. மக்கள் சம்பத்தனை மிகவும் மதித்தனர். மன்னன் குளத்தின் வாசலில் ஒரு வரி எழுதச் சொன்னார். சிறிய உதவி கூட பலரின் வாழ்க்கையை மாற்றும். நெறி யாரும் பார்க்காமலே செய்த நல்ல செயல் கூட ஒரு நாள் எல்லாருக்கும் நன்மை தரும்.